ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்ஸீஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரான் கீ ரோஸ்ட். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்து அதை டீவைன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ், தட் மீன்ஸ் தனியா, ஒரு 7-8 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அது ரோஸ்ட் ஆகணும். ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதை நம்ம வந்து இந்த மாதிரி கொரன்னு பவுடர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் மிக்சியில் போட்டு. கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 கேஷ்யூ நட்ஸும் நான் போட்டு, அது கூட நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு தண்ணி போட்டு இந்த அளவுக்கு நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு புளி, ஒரு இத்தினோண்டு நெல்லிக்காய் சைஸில் உள்ள புளி. இதுக்கு வந்து ஒரு 5 to 6 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கீயும் நான் வந்து கடாயில் போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த கீ சூடானதுக்கப்புறமா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சால்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தனியா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அதில் வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெங்காயம், இந்த மசாலா கலவை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். நான் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வதக்குங்க. ஸோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம போட்ட நெய் எல்லாமே வந்து செப்ரேட் ஆகி வரும். அப்போ நான் வந்து புளி கரைச்சலும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 டீஸ்பூன்ஸ் வந்து டேமரின் வாட்டர், புளி தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புளி தண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ 1 kg 2 kg எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரான் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 கொத்தளவுக்கு நான் வந்து கருவேப்பிலையும் எடுத்து வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா இப்படி கொதித்து அந்த ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா வெந்து அதுக்குள்ளே அந்த மசாலாவோடு அப்சர்வ் ஆகி வரணும். சரிங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் கலரி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ தட் நல்லா இந்த ப்ரான் வந்து இந்த கிரேவியில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சுண்டு வரணும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இதை மட்டும்தான் கிரேவியாக வச்சு ரைஸ்க்கு சாப்பிட போகிறேன். நான் எக்ஸ்ட்ரா எந்த குழம்பு வைக்காதனால நான் கொஞ்சம் செமி கிரேவி அளவுக்கு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். அண்ட் இப்போல்லாம் வந்து இந்த டவுரிக்காக நிறையா பொண்ணுங்க சூசைட் பண்ணுறத வந்து நம்ம சோஷியல் மீடியாவில், நியூஸ்லலாம் பார்க்குறோம். அண்ட் அதோட ஒப்பீனியன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாஸ் வந்து பேரண்ட்ஸ் தேவையான அளவுக்கு நமக்கு எஜுகேஷன் கொடுத்துட்றாங்க. அதை தாண்டியும் அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன டவுரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ரியல் மென்ஸ் வந்து யாரும் இந்த மாதிரி டவுரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பணத்துக்கு ஆசைப்படுற யாருக்கும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஃபைனலாக நம்ம குலாப் ஜாமுனோட முடிச்சுக்கிறோம். செட்காக நம்ம குலாப் ஜாமுன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.